ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடுக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு கை கால் அசைறதே கஷ்டமா இருக்கும். சிம்பிள் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்ட் ஜாயின்ட்ஸ் இருந்து ஆரம்பிச்சோம். ஃபிங்கர்ஸ் அண்ட் ரிஸ்ட் ஜஸ்ட் 15 டைம்ஸ் நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரிஸ்ட், ரெண்டு ரிஸ்ட்டுமே உள்பக்கம் நல்லா எடுங்க, வெளிப்பக்கம் நல்லா ஓப்பன் பண்ணுங்க. ரிஸ்ட்டுக்கு அடுத்தது எல்போ ஜாயின்ட்ஸ், அகெயின் 50 டைம்ஸ். சி ரொட்டேஷன் 15 டைம்ஸ். ஷோல்டருக்கு போகும். ஷோல்டர் வந்து நம்ம கிரிக்கெட் பவுலிங் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டு 15 வாட்டி, பேக்கு 15 வாட்டி. ரெண்டு பக்கம் பாருங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு. ஷோல்டர் முடிக்க பிறகு நெக் வந்து ஹேண்ட்ஸ் இப்படி கிராஸ் பண்ணிட்டு கழுத்து ஃப்ரண்ட்டு பேக். இது முடிஞ்சா பண்ணுங்க, தலை சுற்றுதான் பண்ணாங்க. சைடுன்னு ஆரம்பிச்சு ரொட்டேஷன், அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் 15 டைம்ஸ். நெக் மூமெண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பெட்டர் ஹோல்ட் ஆன் டு சம் ஆப்ஜெக்ட். கால் விரல் இப்படி வச்சுக்கிட்டு கால் விரல் வந்து ஃபர்ஸ்ட் 15 டைம்ஸ் மூவ் பண்ணுங்க நல்லா. அதே மாதிரி இந்த ரெண்டாவது காலை அதே மாதிரி 15 டைம்ஸ் மூவ் பண்ணுங்க. கம் டு த நெக்ஸ்ட் ஜாயிண்ட், ஆங்கிள். ஆங்கிள் வந்து அகெயின் இன்வர்ட் ரொட்டேஷன் 15 டைம்ஸ், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் 15 டைம்ஸ். முழங்காலுக்கு வந்து இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு காலை மட்டும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு 15 டைம்ஸ். ஆப்போசிட் லெக் இதே போல 15 டைம்ஸ். Next comes hip joint. பிடிச்சிக்கிட்டு ஹிப் நல்லா ஹேண்ட் சப்போர்ட் வச்சுக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு மெதுவா மூவ் பண்ணுங்க, மெதுவா மூவ் பண்ணுங்க. And then opposite side, ரெண்டாவது அதே போல மெதுவா பேக். டாஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஜஸ்ட் சைட்வேஸ் 15 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிடுங்க.